ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு மதியம் லஞ்ச் டைம் எடுத்த விலாக் தாங்க. சுக்கிட்டி கீரை இருந்துச்சு, அதை ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டுன்னு வச்சுட்டேன். சைட் பை சைட் அப்படியே ரைஸ் வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற போட்டாச்சுங்க. கீரை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சாதான் அதில் இருக்க மண்ணெல்லாம் ட்ரெயின் ஆகி கீழே போயிடும். உடனே நம்ம கட் பண்ணால் மண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சைட் பை சைட் பொரியலுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேங்க. பண்ணிவிட்டு கீரை ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேங்க. கீரை மட்டும் கட் பண்ணால் உடனே செஞ்சிடணும். ரொம்ப நேரம் வச்சா ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்பயும் போல தான், ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில், கூடவே கொஞ்சம் கடுகு ப்ளஸ் பச்சை கடலை பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கீரையை போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட்டு மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த ஆவிலே மூடி வச்சுருங்க. சைட் பை சைடு தக்காளி ரசத்துக்கு கொஞ்சம் தக்காளி சூடு பண்ணி எடுத்துக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேங்க. அவ்வளோதான் பாருங்கள். 5 மினிட்ஸ் மூடி எடுத்துனவே கீரை நல்லா பாதி பேனுக்கும் கீழே போயிடும். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சா கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இறக்கும்போது தேங்காய் பூ போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலையில் வச்ச முருங்கைக்காய் சாம்பார் இருந்தது, இட்லிக்கு செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சாம்பார் ப்ளஸ் இப்போ செஞ்ச கீரை பொரியல், கூடவே தக்காளி ரசம், அதுக்கப்புறம் தயிர் இருக்குது. அவ்வளோதாங்க. இதோட லஞ்ச் ரெசிபி முடிஞ்சுச்சு. பாய்.